தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நாம் எப்படி இணைந்து பணியாற்ற வேண்டும், எப்படி மக்களிடம் செல்ல வேண்டும், இந்த எஸ்ஐஆரிலே விடுபட்ட வாக்குகளை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மேலும் சேர்க்கலாம் என்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த பணியில் எப்படி ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் பொதுவான ஆலோசனைகளை வழங்கினார். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டியதன் நோக்கம் அதன் மூலம் வெற்றி பெறுவோம் என்ற காரணத்தினால் பொதுவான ஆலோசனைகள் அவர்களிடமிருந்து அவர்களுடைய மாவட்டங்களிலே எப்படி நிலைமை இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து இதுதான் எப்பவுமே உள்ளது. ஒரு காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கால அவகாசமே கிடையாது. இப்போ 7 நாள் மனு தாக்கல், 2 நாள் மனு பரிசீலனை, திரும்ப பெறுவதற்கான 2 நாள் 9, 14 நாள் பிரச்சாரம், அடுத்த 2 நாள் தேர்தல். இதுதான் இப்போ சமீபத்திலே ஒரு 5-6 தேர்தல்களாக இதுதான் நடைமுறை. ஆமாம்மா, கடந்த முறை நாம் எந்த தொகுதிகளில் வாக்குகளை குறைத்து வாங்கியிருக்கிறோமோ அங்கேயெல்லாம் போய் அதிகமாக வேலை செய்து வாக்குகளை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய திட்டங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் 2-3 நாளில் கொடுத்துருவோம். தாவேகா தரப்பில் தானே வெளியிட்டாங்க, பாஜக தரப்பில் வெளியிட்டாங்களா? அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறவங்க நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க, இவர் பேசலைன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தோம். குறிப்பாக இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை தளர்த்தி அங்கே அது தாராளமாக கிடைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு வழிவகுக்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த உணவு என்பது தடையின்றி கிடைப்பதற்கு இந்த சமையல் எரிவாயு தாராளமாக கிடைத்தால்தான் முடியும். எனவே போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ், தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் மட்டும் இதை தளர்த்தி வணிக ரீதியான சமையல் எரிவாயு கிடைப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக வாக்குப்பதிவு முடிந்ததும் வெளியிடப்படுகிற அந்த விவரங்கள் அடுத்த நாள் அதிகரித்து வெளியிடப்படுகிறது. இரண்டுக்கும் இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சில தொகுதிகளில் 5 விழுக்காடு 6 விழுக்காடு வரை போயிருக்கிறது. எனவே ஒரே அளவான ஒரே விதமான அந்த விவரங்களை வெளியிட வேண்டும், அதிலே மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தி இருந்தோம். அவர் 70C ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக எல்லோரிடமும் நாங்கள் வாங்கி அதில் ஒரு பிரதியை நாங்கள் அங்கே வாக்குப்பதிவு முகவரிடத்தும் கொடுப்போம். அந்த விவரங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அதில் இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார். அது தொடர்பான விவரங்கள் இவர்கள் கொடுத்த கையேட்டிலே இல்லை. எனவே அது தொடர்பான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மூன்றாவதாக, அரசு அலுவலகங்களிலே இருக்கின்ற தலைவர்களின் புகைப்படங்கள் அவற்றை அகற்றுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிலே காந்தி, இந்திரா காந்தி, பட்டேல் போன்றவர்கள் படங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை அகற்றக்கூடாது, அவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அரசு அலுவலகங்களில் இருக்கிற அம்பேத்கர் படங்களை, அண்ணா அவர்களுடைய படங்களை இதை காரணம் காட்டி அகற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. எனவே அவர்களுடைய படங்களும் அகற்றப்படக்கூடாது, மறைந்த தலைவர்களுடைய படங்கள் எவையும் அகற்றப்படக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பதால் அன்றைக்கு அவருடைய உருவச்சிலைக்கு எல்லா இடங்களிலும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அந்த நேரத்தில் அந்த சிலைகள்
மூடப்பட்டிருக்கிற நிலை பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. தேசிய தலைவர்கள் மட்டுமல்ல, மறைந்த தலைவர்கள் எவருடைய சிலைகளும் மூடப்படக்கூடாது என்பதையும் வலியுறுத்தினோம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு சரியான செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, தேர்தல் காலங்களிலே கொடிகளை அகற்றுவது, கொடி கம்பங்களை அகற்றுவது என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. இது தேவையில்லாத பணிச்சுமையை அரசு அலுவலர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தேவையற்ற செலவையும் ஏற்படுத்துகிறது. தேர்தல் பரப்புரையின் போது கொடிகளை கட்டிக்கொண்டு தான் பரப்புரை மேற்கொள்கிறோம். அதில் கொடிக்கம்பங்கள் இருப்பதனால் ஒரு கட்சிக்கு ஒரு முன்னுரிமை வந்துவிடும் என்று நினைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே இவ்வளவு ஆற்றலை செலவிட வேண்டுமா, வீணாக்க வேண்டுமா? இதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும். கொடிக்கம்பங்கள் அகற்றுகிற அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். அதுபோல் தேர்தல் காலங்களில் கட்சி தலைவர்கள் தங்கள் வாகனங்களிலே கொடிகளை கட்டி கொண்டு போவதற்கும் தடை விதிக்கிறார்கள். இதனால் எந்தவித முன்னுரிமையும் ஒரு வேட்பாளருக்கு வந்துவிடப் போவதில்லை. எனவே இதுவும் தேவையற்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இதற்கான விளக்கங்களை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தேர்தல் ஆணையத்தின் மொழியாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று பொதுவான கோரிக்கையை முன்வைத்தோம். அடுத்து மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய கடமையாக வாக்குப்பதிவு நாளில் படிவம் 17C தரப்படுகிறது. அவைகள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவற்றை பதிவேற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் மூலமாக எல்லோருக்கும் தெரியும் என்பது ஒன்று. இரண்டாவது, எத்தனை வாக்குகள் பதிவானதோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் அவருடைய குறிப்பாணையில் தெரிவிக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த காலங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தலில் 6 மணி வரை வாக்குப்பதிவு முடிந்தது. 63% முதல் கட்ட அறிவிப்பு அதை 2 மணி நேரம் கழித்து அல்லது 5 மணி நேரம் கழித்து அது 2 அல்லது 3% கூடுதலாக அறிவிக்கிறது ஒரு முறை. மகாராஷ்டிராவில் 2-3 நாட்களுக்கு கழித்து 5.5% வாக்குகள் கூடுதலாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற கோளாறுகள் நடக்கக்கூடாது. அதற்கு காரணம், தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 6 மணி வரை என்றால் 6 மணி வரை அல்லது கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தால் கூடுதல் நேரம் வரை எத்தனை வாக்குகள் பதிவாகிறதோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் பதிவேற்றம் செய்து அறிவிக்கப்பட்டால் அது தகுதியானதாக கருதப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை வற்புறுத்தியிருக்கிறோம். அதை நடைமுறைக்கு வரும் என்று நம்புகிறோம். இரண்டாவது, தேர்தல் செலவினங்கள் பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவினத்தில் பங்கு இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட செலவுகளை தவிர, குறிப்பாக மத்திய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் 1 அல்லது 2, 3, 4 என்று பல வேட்பாளர்கள் வரக்கூடும். அது ஒரு வேட்பாளர் கலந்து கொண்டாலும் சரி, 5 வேட்பாளர் கலந்து கொண்டாலும் சரி, 10 கலந்து கொண்டாலும் சரி, அவர்களுக்கு இணையாக அதை பிரித்து போடுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பிரதான தலைவர்கள், தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் அனைத்தும் அந்தந்த கட்சிகளுடைய சார்பில் நடைபெறுவது. அந்த செலவினங்கள் அனைத்தும் அந்த கட்சியுடைய சார்பில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மூன்றாவது, இந்த தேர்தல் நடைமுறைகளில் பிரச்சாரத்துக்காக வரும் தலைவர்களுக்கு வரும் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட வாகனம் என்று குறித்திருந்தார்கள். அது தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறோம்.
ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு கட்சிக்கும் 40 வேட்பாளர்கள் 40 ஸ்டார் கேம்பெயினர் கொடுக்குறாங்க. அந்த பிரதான தலைவர்கள் அவர்களுக்கான அத்தாட்சி வழங்கப்பட்டால் அவர்கள் எந்த வாகனத்தில் வேணும் செல்லலாம் என்பது அடுத்தது. மிக முக்கியமாக எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் நடைமுறையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு செலவினம் என்று குறிப்பிடப்படுது. அர்பன் தனியாக, ரூரல் தனியாக என்று குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு 40 லட்சம் இப்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அசெம்பிளிக்கு அதிகபட்ச செலவு. ஆனால் இந்த கடந்த தேர்தலில் இதே தான் இருந்தது. இப்பொழுதும் அதையே நிறைவேற்றிருக்கிறார்கள், கூடுதலாக தெரிவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக செலவின கணக்கிலிருந்து வேட்பாளருக்கு என்று குறிப்பிட்ட செலவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுவும் வேட்பாளராக தன்னை பதிவு செய்து கொள்ளும் நாளிலிருந்து தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இப்பொழுது நேற்று இந்த குறிப்பாணை வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து இன்றையிலிருந்தே அவர்கள் பேரில் போடக்கூடாது. வேட்பாளர்கள் என்றைக்கு தன்னை வேட்பாளராக நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரோ அந்த கணக்கிலிருந்து தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தொடர்ச்சியாக 3, 4, 5, 6, 7 நாள் தொடர்ச்சியாக 2 நாளுக்கு வரணும், கணக்கு எழுதணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. வேட்பாளரை எல்லாத்தையும் பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது பிரச்சாரத்துக்கு. ஆகவே 1 நாள் அல்லது 2 நாள் மேலே இருக்கக்கூடாது. வேட்பாளர் அல்லது வேட்பாளருடைய ஏஜென்ட் போய் அந்த அதிகாரியை சந்தித்து இந்தந்த கணக்குகளை செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் போதும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். இவைகள் தான் இப்போது முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட்ட செய்திகள். அதற்காக காங்கிரஸ் சார்பில் இந்த செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். நன்றி. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நானும் வழக்கறிஞர் சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மாநில தலைவரான நைனா நாயகன் அவர்களின் ஆலோசனைப்படி பல்வேறு கருத்துக்களை இன்று நடந்த அனைத்து கட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கூறினோம். குறிப்பாக இன்று சென்னை மாநகராட்சியிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதுமாதிரி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையிலும் நடந்தது. அதற்கு ஒரு அந்த ஃபீட்பேக் விட்டு இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி இன்று இந்த ஆலோசனை நடைபெற்றது. பாரதிய ஜனதா சார்பாக எங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொன்னோம். தமிழகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்குவாட் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்குவாட் ஒரு நாளைக்கு 3 ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் அளவில் ஒரு அதிகாரி, காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் மற்றும் ஒரு வீடியோகிராஃப் போட்டிருக்காங்க. இப்போ தான் கார்ப்பரேஷனில் பார்த்திங்கன்னா ஏஇ லெவலில் தான் ஒரு அதிகாரியும், கான்ஸ்டபிள், எஸ்ஐ, வீடியோகிராஃபர் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனரை கேட்டோம், வீடியோகிராஃபர் யார்? அவங்க சொன்னாங்க தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்களாம் தமிழகத்திலும் ஒரு டெண்டர் எடுத்து அந்த வீடியோகிராஃபர் பேர் யாரும் இல்லை. அது எங்களுக்கு தான் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை ஒரு சார்பு என்ற ஒரு நிறுவனம் தான் அந்த கிராஃப் அந்த ஸ்குவாடோட போகிறாங்க. அதற்கு சரியான பதிவு பண்ணுறதில்ல அவங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அந்த எவிடன்ஸாக இருக்கும். ஸோ எந்த விதமான அதுக்கு அது கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு வீட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கலாம் தனிப்பட்ட முறையில், அதற்கும் எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லை. ஆனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஒரு 10 lakhs மேலே போச்சுன்னா அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு தேர்தல் வேட்பாளர் சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க 1 lakh மேலே டிரான்சாக்ஷனும் அதுவும் ஆன்லைனில் அதெல்லாம் கண்காணிப்பு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி லிஸ்ட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கருத்தில் கொண்டு இருக்குது. அது மாதிரி ஆன்லைனில் பர்மிஷன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க சொன்னோம். ஆன்லைனில் இருந்தால் கூட ஒரு 3 hours 4 ஹவர்ஸில் என்ஓசிலாம் லேட்டாக கிடைக்குது, போலீஸ் என்ஓசின்னு. அது மாதிரி சில உயர் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறாங்க. அதற்கும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த உயர் காவல்துறை அதிகாரி, குறிப்பாக உளவுத்துறை சேர்ந்த அதிகாரி அவரை மாற்றப்படாமல் அவருக்கு மேலே ஐஜிஆர் இருந்தவரை ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒரு ஏடிஜிபி போஸ்ட்டில் இருக்கணும் அந்த அதிகாரி. ஆனால் ஒரு டிஜிபி
ரேங்க்கில் இன்றைக்கி வந்து உளவுத்துறை அதிகாரி போட்டுறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பல ஆண்டு காலமாக உளவுத்துறை அதிகாரியாக இருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சார்பாக திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருந்த அதிகாரியை மாற்றாமல் அவருக்கு மேலே போஸ்ட்டுங்க. அவர் மேலே வந்து அன்றைக்கே சிஎஸ்டியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்கள் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர் அறிவுறுத்தலின்படி அந்த கோரிக்கை அன்றைக்கே சிஎஸில் சொன்னோம். மாநில உளவு அதிகாரியாக இருந்த ஐஜி அவர்களை ஒரு அப்கிரேட் பண்ணி போஸ்ட்டாக அவர் ஏன் வந்து உன்னை மாற்றாமல் வச்சுருக்கீங்க, ஒரு சார்பாக இருக்கிறார் என்று அதுவும் சம்பந்தமாக ஆனால் நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தின்படி இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த கூட்டத்திலையும் அதுவும் நாங்கள் சொன்னோம். வேலை சில உயர் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அதுவும் நாங்கள் வந்து தேவையான அந்த கடிதத்தை எங்கள் மாநிலத்தில் நயினார் நாகேந்திரனில் உரிய தேர்தல் அதிகாரிகளும் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதற்கும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வந்து கேட்டிருக்கோம். விரைவில் எப்போ மாற்றப்படுவார்கள் உயர் பொறுப்பில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளும் கேட்டிருக்கோம். வந்து தேர்தல் நடக்கும்போது வந்து ஒரே ஒரு கொடி கம்பம் தான், ஒரு கொடி தான் வச்சுருக்கணும் ஒரு தேர்தல் அலுவலகத்தில். அதுவும் பல்வேறு அலையன்ஸில் இருக்கிற கட்சினா பல்வேறு கொடியும் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர் 40 பேர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கார் பாஸ் கொடுக்கும்போது வெஹிக்கிள் நம்பர்லாம் இல்லாமல் போட்டு கொடுக்குன்னு சொன்னோம். அது மாதிரி 40 lakhs சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேட்பாளருக்கும் அந்த கணக்கு வந்து இப்போ நிறையா வந்து ஒரு அட்டியல் ஒரு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செலவினருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செலவுக்கணும். அதுவும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இருக்க செலவுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து டாரிஃப்லாம் வந்து நிறையா வெரிஃபை இருக்குன்னு மாதிரி பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுத்துருவோம். பாக்கிலாம் ரிட்டன் சப்மிஷன் வந்து எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தையும் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து இந்த பூத் கமிட்டி நம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து சூமோட்டோவாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வந்து பல்வேறு இடத்துல வந்து இப்போ இருக்க அமைச்சர்கள் முக்கிய திமுக தலைவர்கள் அவர்கள் பரிந்துரை பேர்லாம் ரிட்டர்னிங் ஆஃபீஸ்லாம் அப்பாயின்ட் பண்ண அதுவும் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்யணுன்ட்டு இன்றைக்கும் வந்து அந்த தேர்தல் அதிகாரிட்டும் அவங்களுக்கு என்னோடய கோரிக்கையை வைத்தோம். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை எங்களுடைய மாநில தலைவர் அந்த நயினார் கொடுத்த கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். ரிட்டனாகவும் கொடுத்துருக்கோம். அவங்களும் பல்வேறு பரிசீலனை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.